ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kuttijeykitchen. இன்றைக்கி நாம் சூப்பரான டேஸ்டான சுயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சுழியம் சொல்லுவாங்க, சீயம் சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம வெல்லத்தை பாகு வச்சுட்டுருவோம். 1 கப் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா அதை கரையை விட்டுக்குவோம் ஏலக்காய் போட்டு. ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்கும், நம்ம வடிகட்டிக்கணும். நான் கடலைப்பருப்பை 100 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா வறுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் குக்கரில். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். 1 மூடி தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம், லைட்டாக வறுத்துக்குவோம். மேலாக கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இதை நல்லா பிரட்டிக்குவோம். இப்போ நாம் வெல்லப்பாக இதில் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துன்னு இருக்கும்போதே நான் வேக விட்டு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை கரண்டியை வச்சே மசிச்சேன்னா அவ்வளோ அழகாக மசிஞ்சிரும். சில பேர் மிக்சிலெலாம் போட்டு அடிப்பாங்க, ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 4 விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க வறுத்த கடலைப்பருப்பை. இப்போ இதோட சேர்த்துருவோம். இப்போ நாம் பூர்ணம் ரெடி பண்ணுறோம். இது நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ மேல் மாவுக்கு சில பேர் கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவெல்லாம் கலந்து சேர்ப்பா அதோட மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு. ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கோ. இந்த பாருங்க, நல்லா வெந்து பூர்ணம் ரெடி ஆகிடுத்து. இது 5 நிமிஷம் ஆறுனா இன்னும் கெட்டி ஆகிடும். இதை ரவுண்டாக உருட்டி வச்சுக்குவோம். இப்போ அரைச்ச இட்லி மாவு லேசாக உப்பு போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டாச்சு. இப்போ இந்த மாவில் முக்கி துவச்சி போட போகிறோம். பாருங்க, உருண்டையில் துவச்சி அழகழகாக உருட்டி எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான அட்டகாசமான ஒரு சுயம் ரெடி ஆகிடுத்தோம். இதோட நம்ம புளிக்காததுனால நல்லா நிறையா சாப்பிட்லாம். புளிச்ச மாவில் பண்ணால் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கோ, ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்து வாசனையில் டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் நமக்கு. மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். பூர்ணத்தோட அப்படியே திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பொரிச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை ஈஸியாக செய்யக்கூடியது தான். எண்ணெய் ரொம்ப குடிக்காது. இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுற நேரம் தான். மாவு மட்டும் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக உடனே இந்த மாதிரி செஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றலாம். ஈவினிங் டைமில் அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. மார்னிங் கூட டிஃபன் கூட ஒரு ஃபங்க்ஷன்னா இட்லி மாவே எடுத்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஃபஸ்ட் கிளாஸான இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதும் ஈஸி தான். டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கோ. மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ள ஸ்வீட்டை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பும் ரொம்ப வேண்டாம். இந்த பாருங்கள், நான் பிச்சு காமிச்சிருக்கேன். உங்கள் ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். kuttijeykitchen லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.